இது ஒரு திட்டமிட்ட RSS பின்னணியில் உருவாகிற தாக்குதல், அரசியல் பின்னணியில் உருவாகிற தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு எப்பொழுதும் போல் விபீஷணர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள்ல சில பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கள வச்சு நல்லா இந்த வியாபாரத்தை அவங்க நடத்துறாங்க. இல்ல அதுவும் அவங்க தமிழுக்கு எதிரிங்கிறது மட்டும் இல்ல, அவர் பறையர்களின் எதிரிங்கிறத திட்டமிட்டு தொடர்ச்சியா கொண்டு வராங்களே. அது இடையில 2000 தொடக்கத்துல வந்தது. இப்ப மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்றது பறையர்கள் பறைச்சிலாம் ரவிக்கேணிய ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்ப மேல ஏறாதா என்ன, இப்படி ஒரு பேசியிருக்காரு பாருங்க. வெளிப்படையா பறையர்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக தன்னை காமிச்சிருக்காரு இந்த நாயக்கருங்கிற மாதிரி அவர்களும் பேசுறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஆமா பெரியார் இப்படி பேசியிருக்காருங்கிறாங்களே. அதாவது இதை செய்யறவங்க பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க. இவங்க யாரும் படிக்காதவங்க இந்த பேச்சை பேசுறது இல்ல. படிச்சு, அதாவது பெரியாருடைய உழைப்பினாலும் திராவிட இயக்கத்தாலும் படிச்சு இடஒதுக்கீட்டுல வந்த பல பேர் இதை பரப்புறாங்க.